ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் தவா ஃப்ரை. என் ஃப்ரெண்டு வீட்டில் தோட்டம் இருந்துச்சு. அவங்க பெரிய கத்திரிக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு கூட நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பெரிய கத்திரிக்காய் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டப்போ அவங்களே இந்த ஐடியா கொடுத்தாங்க. அதை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். கத்திரிக்காய் கருப்பாயிரும்ல, அதுக்கு கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாப்பொடி, சீரகப்பொடி, தனியாத்தூள், கரம் மசாலா தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு சொன்னேன். கார்ன்ஃப்ளவர் மாவு என்கிட்ட இல்லை அப்போதைக்கு. அதனால சரி அரிசி மாவு இருந்துச்சு, பச்சரிசி மாவு, அது மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வறுத்து இந்த லெமன் இருக்குது பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் அறுக்கிற அளவை பொறுத்து லெமனு இந்த பொடியெல்லாம் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயை அறுத்து அந்த லெமனில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடர்லேயும் டிப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் காய வச்சிடணும். 1/4 மணி நேரம் நல்லா காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது அந்த பொடி தனியாக வரவே வராது. நான் நல்லா 1/4 மணி நேரம் காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தோசைக்கல்ல போட்டு மூடி வச்சு அதை போட்டு எடுத்தாச்சு. நான் ரொம்ப ஆர்வக்கோளாறில் சின்ன கத்திரிக்காய், ஒரு பெரிய கத்திரிக்காய் போட்டேன். சரி சின்ன கத்திரிக்காய் 2 போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறில் 2 சின்ன கத்திரிக்காயும் போட்டேன். அதனால் எனக்கு நிறையா வந்துருச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. செஞ்சோடனே சுட சுட சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. அப்படியே செய்ய எடுத்து 4, 5 எடுத்து சாப்பிட்டுட்டோம். வீட்டிலே எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இது மாதிரி இதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருந்தேன், அதனால் அதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது கத்திரிக்காய் வந்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. கத்திரிக்காய் சேர்த்துக்கணும். இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க மட்டும்தான் சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க மட்டும்தான் கத்திரிக்காய் அரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்குறதில்ல. நாட்டுக்காயில் கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க எல்லாருமே. குட்டீஸ்லாம் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் அது மாதிரி குழம்புல போட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா, மீன் மாதிரி இருக்குதா, இந்தாங்க மீன் மாதிரி இருக்குது பாருங்கள், வெஜிடேரியனில் இது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். நம்ம வாழைக்காய் ஃப்ரை இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் வாழைக்காவும் இது மாதிரி செஞ்சுருக்கேன். சரி இந்த தடவை கத்திரிக்காய் அவங்க சொன்னாங்க இப்படி செஞ்சு பாருங்கன்னு, அதே மாதிரி செஞ்சேன், நல்லா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருந்து முட்டை வந்து சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த யூடியூப்பில் இது போட்டிருந்தேன், வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வளையல் கொலுசு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அந்த கொலுசெல்லாம் நல்லாயிருக்கு, பேங்கெல்லாம் நல்லா இருக்குது, வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கூட. கட்டாயமாக மதுரை போகும்போது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருக்கும் என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வேறு என்ன, என் பொண்ணு கூட காலேஜ் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குதே, யார் செஞ்சது, யார்கிட்ட கேட்டீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தா. ஏன்னா நான் எப்போவுமே கத்திரிக்காய்னா இந்த வெங்காயம் தக்காளி அது போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி கூட்டு மாதிரி வச்சுருவேன். அப்படி இல்லாட்டி கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுருவோம், புளி குழம்பு வைப்போம், கருவாட்டு குழம்புல போட்டுருவோம். அப்படியும் இல்லாட்டினா இது இருக்குல்ல எண்ணெய் கத்திரிக்காய், அது மாதிரி செய்வோம். இது மாதிரி செஞ்சதே இல்லை. சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு கூத்து நடந்தது, அதை சொல்லவா ஃப்ரெண்ட்ஸ். கேப்ப மாவில் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு யூடியூப்லலாம் பார்த்தேன் 2, 3 சேனலில். சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கேப்ப மாவு எடுத்து நைட்டு சப்பாத்தி நிறையா நல்ல வேலை போட போனேன். அம்மா சொன்னாங்க 1 இல்லாட்டி 2 போடு ட்ரை பண்ணு, ஃபஸ்ட்டு வருதான்னு பாரு, அதுக்கப்புறம் வராட்டினா கஷ்டம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கேப்ப மாவு சுடுதண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த மாவையும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே நம்ம நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊற வச்சுட்டு போட்டேன். பார்த்தா தேய்க்கிறேன், ரவுண்டெல்லாம் வந்துருச்சு. ரவுண்டு போடும்போதே கொஞ்சம் வெடிப்பு வந்துச்சு. சரி எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கூட ஊற வச்சுருவோம், அதுக்கப்புறம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு எடுத்து தேய்க்கிறேன், அப்படியே பிஞ்சு பிஞ்சு வருது. என்னடா இது, கேப்ப மாவு சப்பாத்தி வரலையே, என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லி நானும் யோசிச்சு பார்க்குறேன், தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த வெண்டைக்காய் சாம்பார் தான். வெண்டைக்காய் சாம்பார் வச்சு முட்டை பார்த்திங்கன்னா பாதி இருக்குது, பாதியை காணோன்னு நினைப்பீங்க. அந்த மஞ்சக்கருது மட்டும்தான் இருக்குது. வெள்ளைக்கருது வந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட்ருவாரு, மஞ்சக்கருது சாப்பிட மாட்டார்.
அதனால் அந்த மஞ்சள் கருதை எனக்கு வச்சுருக்காரு. அதுதான் முட்டை முட்டை கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 2வது ரவுண்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டேன். அதுக்கும் அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டப்போ நல்லா இருந்துச்சு. சரி, அந்த கேப்பை சப்பாத்தி கதையை சொல்கிறேன். வரவே இல்லை. என்னடா செய்யுது, தேய்ச்சி பார்க்குறேன் பிய்யுது. என்னடா கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கேப்பை மாவு எடுத்து மேலே தூவி அப்போ தேய்ச்சா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ட்ரை பண்ணுறேன். அப்போ ட்ரை பண்ணாலும் வரவே இல்லை. ஐயோ என்னடா செய்யுதுன்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தேன், அம்மா சொன்னாங்க கேப்பை ரொட்டி போட்டுருவோம் விட்டுரு, சப்பாத்திலாம் வரல அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் கேப்பை சப்பாத்தி போட்டிருக்கீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன் அது எனக்கு சொல்லுங்கள். என்ன நானும் யோசிச்சு பார்க்குறேன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட கேட்டு பார்த்தேன், தெரியலேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் கேப்பை சப்பாத்திலாம் போட்டதில்லடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் செய்வீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கொஞ்சம் குருமா பட்டர் பீன்ஸ் போட்டு குருமா வச்சேன்னா அது இருந்துச்சு. அதை நல்லா சூடு பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தேன். இது ஒன்று 25 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவளுக்கு வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அதான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எனக்கு வந்து நாட்டு சோளக்கரை தான் பிடிக்கும். ஆனால் அவளுக்கு வந்து இந்த சோளக்கரை தான் பிடிக்கும்னு சொல்லுவாள். அதனால் எனக்கு அதில் ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து ஒன்று 10 ரூபா, இது வந்து ஒன்று 25 ரூபா. வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு டைம் இருக்க மாட்டேது. ஜிம்முக்கு வேறு போயிடும். காலேஜ் போயிட்டு வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து அதுக்கு டைமே இல்லை. சரி, இன்றைக்கி சனிக்கிழமை லீவ் விடுவாங்க எப்போவுமே. ஆனால் இந்த வாரம் காலேஜ் வச்சுட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இது சோளக்கரை செய்யலாம், செஞ்சு வைப்போம், வந்தோடனே சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான்ட்டு. பாருங்கள், 25 ரூபா. நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு ஓகேவான்னு. இது நான் சந்தையில் வாங்கினேன். ரேட்டு ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்கள். உங்கள் ஊர்லாம் இது எவ்வளோ ரேட்டு ஒன்று அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவளுக்கு மட்டும் சோளக்கருதை வேக வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன். எனக்கு வந்து நாட்டு சோளம் தான் பிடிக்கும். அது நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் சுட்டு தான் சாப்பிடுவேன். அது சுட்டு சாப்பிட்றத உங்களுக்கு வீடியோ எடுத்து தனியாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த சோளக்கருதை வேக வச்சாச்சு. அவட்ட கேட்கணும், இப்படியே சாப்பிட்டுக்கிறையா இல்லை மிளகுத்தூள் அப்புறம் பெப்பர் பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பட்டர் தடவி தரவா அப்படின்னு கேட்கணும். அவள் இன்றைக்கி காலேஜ் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு 5 மணிக்கு தான் வருவாள். அதனால் அவள்கிட்ட கேட்டு அவள் என்ன கேட்குறாளோ அது மாதிரி செஞ்சு தர வேண்டியதான். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவள் காலேஜ்லேருந்து வர்றதுக்கே 7 மணி ஆயிடுச்சு. அன்றைக்கி காலேஜில் ஃபங்க்ஷன் முடியவே. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டாம், பசிக்கலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, வேணான்னு சொல்லிட்டான். அப்புறம் என் பையன் சொன்னான், அதில் மிளகு பொடி உப்பு மட்டும் போட்டு கொடுங்க, மிளகா பொடியும் உப்பும் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டு அதை மிக்ஸ் பண்ணி அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் கொடுத்து சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவன் என் பொண்ணு உடனே எனக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட் பார்க்கலாம், அவ்வளோ நேரம் வேண்டான்னு சொன்னான். அவனுக்கு கொடுத்த பிறகு எனக்கு கொடு. 2 இப்படி தான் சண்டை போடுங்க, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி. பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாலும் அந்த சின்ன பிள்ளைங்க சண்டை தான் எப்போவுமே. நம்மளே அப்படி தானே, எவ்வளோ பெரிய பையன் எவ்வளோ பிள்ளையானாலும் கூட பிறந்தவங்க கூட சண்டை போட தானே செய்கிறோம். அது மாதிரி தான். சரின்னு சொல்லிட்டு ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. 2 நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் காரம் தான். நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். மிளகா பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு. அதனால் இது 2 சாப்பிட்டுக்கிடுச்சு. உரப்பு தான் நல்லா சாப்பிடுவாங்க இவங்க, அதனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்பட்றா இதுங்க சாப்பிட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சாப்பிட்டாங்க 2 பேரும். அதான் வாயில் வச்சோன்னே பாருங்கள் முகம் மாறுது, உரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் சாப்பிட்டுக்கிட்டான், ஒன்றும் சொல்லலை. கொடுங்கம்மா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் சாப்பிட்டோன்னே எவ்வளோ எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு அவளும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.